வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சார், இப்போது மீண்டும் 1.5 வருடங்களுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கலவரம், மணிப்பூர் கலவரம் இப்போ மீண்டும் அங்க தீவிரமடைகிறது பார்க்க முடியுது. 2000த்திற்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் தெலுங்கானா, ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அங்க நிலைமையை கட்டுப்படுத்த அனுப்பியிருக்காங்க. இன்னொரு புறம் அங்க இணையதளம் முடக்கப்படுது. இணையதளம் முடக்கப்படுவதே நடக்கக்கூடிய உண்மைகளை வெளியில தெரியக்கூடாது என்பதற்காக ஒன்றிய அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னு இரு பிரிவினரும், குறிப்பாக மெய்த்தியாக இருக்கட்டும், கூக்கியன மக்களா இருக்கட்டும், இரு பிரிவினருமே நினைக்கிறாங்க. இது உண்மையை மறைக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் அவங்க பார்க்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு புறம் ஒரு ஆடியோ கிளிப் தான் இதுக்கு மிகப்பெரிய காரணம். மீண்டும் அங்க கலவரம் மூண்டதுக்கான முக்கிய காரணமாக அந்த முதல்வர் பைரன் சிங்கினுடைய ஒரு ஆடியோ கிளிப். அவர் வன்முறை தூண்டும் விதமாக பேசியிருந்தார். அதன் பிறகாகத்தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது. நீங்க எப்படி இதை பார்க்கறீங்க? உங்களுடைய முதல் கட்ட பார்வீங்க. நம்ம முதல்ல இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பாலாஜி, மணிப்பூர் இந்தியாவின் ஓர் அங்கமா இல்லையா? இப்போ நம்ம உடல் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சுண்டு விரலுக்கு காயம் பட்டால் அது கவலைப்படாமல் அந்த உடம்பு இருக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும், தமிழ்நாடு அல்லது தென்னிந்தியாவிற்கு எங்கோ இருக்கிற மாதிரியோ அல்லது டெல்லிக்கு எங்கோ இருக்கிற மாதிரியோ ஒரு மாநிலம் என்பதாலும், அங்கு என்ன நடக்கிறது என்பதை மற்ற மாநிலங்கள், மற்ற இடங்களில் கவனம் பெறாமல் இருப்பது என்பதே ஒரு தவறு. இது ஒரு நாட்டு நிர்வாகத்திற்கோ அல்லது அந்த நாட்டு மக்களுக்கோ அப்படி கண்டுகொள்ளாமல் விடுவது என்பது ஒரு மிகப்பெரிய தவறு. மணிப்பூர் காலமாக நம்முடைய செய்தியில் இருந்து வந்தாலும் அதற்குரிய கவனத்தை பெறுவதில்லை. அங்கு இராணுவ ஆட்சி கூடாதுன்னு போரிட்டது, உண்ணாவிரதம் இருந்ததெல்லாம் பார்த்தீங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமையே இருக்கு. அதற்கு காரணம் பிஜேபி அப்படிங்கிறதும் தெரியுது. என்னன்னா, மெய்த்தியின மக்களுக்கும் குக்கியின மக்களுக்கும் இடையிலான ஒரு இரு சமூகங்களுக்கு இடையிலான இன மக்களுக்கு இடையிலான போர்க்களமாக மணிப்பூர் மாறிவிட்டது. இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல். பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரை ஆள்கிறது, மணிப்பூரை ஆளும் ஒன்றிய அரசாகவும் இருக்கிறது. ஆனால் ஒரு 15 மாதங்களாக அங்க என்ன நடக்கிறது என்பதை கட்டுப்படுத்த இயலாத ஒரு ஒன்றிய அரசாகத்தான் 15 ஆண்டு கால ஆட்சியை தன்னிடம் வைத்துக் கொண்டுள்ள மோடி அரசு இருக்கு. 3 முறை தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசு. இதுல கொடூரமான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்ன ஒரு செய்தி வந்தது. ஒரு போலீஸ் நிலையத்துல நுழைந்து ஆர்மரி, அதாவது ஆயுதங்களை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இப்போ மீன் சுருட்டில அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தது நம்ம படிச்சிருப்போம். அது மாதிரி திடீர்னு ஒரு சம்பவம் வருது. ஒரு மிகப்பெரிய ஆயுத குடோன்ல நுழைஞ்சு ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, அந்த மாநில அரசு ஒரு கவனத்தில் தவற விட்டது அப்படின்றதுதான் பொருள். அது எப்படி என்று விசாரிப்போம் என்பதற்கு முன்னாடி அது நடந்ததே அந்த மாநில முதலமைச்சரின் செயலால் தான் அப்படிங்கிற ஒரு செய்தி, ஒரு ஆடியோ வெளியில வருது. நான் தான் அது காரணம், நான் தான். மக்களே ட்ரோன்களை பயன்படுத்துறாங்க, ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறாங்க, ராக்கெட் லான்ச்சரை யூஸ் பண்றாங்க, ஏவுகணைகளை யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதை அதான் முதல்வரே அதற்கு காரணமா அமைந்திருக்கிறார் அப்படி என்று தெரியுது. அப்போ ஒரு அரசு நிர்வாகமே ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு எதிராக இயங்குகிறது. இதுதான் குஜராத் மாடல். குஜராத்தில் என்ன அலிகேஷன் மோடியின் மீது, அன்றைக்கு இருந்த மோடி ஆட்சியின் மீது? இன்றைக்கு ஏன் ஒரு போலீஸ் அதிகாரி பல ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார்? 72 மணி நேரம் நான் எதையும் கண்டுகொள்ள மாட்டேன், நீங்கள் எதையும் கண்டுகொள்ளாதீர்கள் என்று போலீஸிற்கு முதல்வர் உத்தரவிட்டார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு குஜராத் கலவரத்துக்கு. அதை தாண்டிய ஒரு படியாக இந்த ஆயுதத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்க போய் எடுங்க, நான் கண்டுக்க மாட்டேன், என்ன செய்வீர்கள் என்று கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொன்ன ஒரு முதல்வரை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடக்கிறது. ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு கவலை இல்லை, நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இப்ப என்ன செய்கிறார்? 2000க்கு மேற்பட்ட துணை இராணுவ படையை அங்கு மக்கள் கிளர்ச்சி அல்லது மக்களுக்கு இடையிலான கலவரத்தை அடக்க அனுப்பி கொண்டிருக்கிறார்.
இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கான நிர்வாகம் பற்றிய சாதனை. இது இல்ல மணிப்பூர் கட்டுக்குள் கொண்டு வர முடியாத அளவிற்கு அங்க நிலைமை மோசமா இருக்கா, இல்ல நிலைமை அந்த அளவுக்கு மோசமாக பிரச்சனைகள் இருக்கா? 2000 சிஆர்பிஎஃப் வீரர்களை நாம அனுப்புறோம்னா எதற்காக அனுப்புறோம் அவ்வளவு சிறிய மாநிலத்திற்கு? ஆல்ரெடி மிலிட்டரி ரூல் இருக்கிற ஒரு ஊர்ல. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு நிர்வாக அமைப்பை பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிற்கு வழங்குகிறது? ஒரு விதமான மக்களை வைத்து வேறு ஒரு விதமான மக்களை அழிப்பதற்கா நம்ம ஒரு ஆட்சியை ஏற்படுத்தணும்? சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு வரக்கூடிய ஆதங்கமே அதுதான். ஒரு நிர்வாகம் இப்போ இந்தியா முழுக்க பிரச்சனைன்னு கிளப்பினார்கள் என்றால் உணவு முறையில கிளப்புறாங்க, மத ரீதியான நம்பிக்கைகள் கிளப்புகிறார்கள். மணிப்பூரில் அதை ஒரு இனவாத பிரச்சனையாக கிளப்பி வச்சிருக்காங்க. ஆனால் இப்ப இங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்காரு. அவர் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரு? இன்னைக்கு காலை செய்தியை பார்க்கிறோம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான வாரை பற்றி நாங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், 2 நாடுகளுக்கும் நாங்க அட்வைஸ் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. நம்ம அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பது வரவேற்கத்தக்கது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் ஒரு விளம்பரம் செய்தியாகத்தான் இருக்கு. அதுவும் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் ஒரு தகவல். அதாவது ஒரு புறம் இப்படி நம்ம குறை சொல்லலாம் அரசியல் ரீதியா, உள்ளூர்ல ஓணாம் பிடிக்க முடியல, அசலூர்ல ஆணை பிடிக்க போனீங்களா? நான் அப்படி கூட சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. அசலூர்ல ஆணை பிடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு என்றால் அதையாவது பிடித்து காட்டுங்கள். அதுவும் பொய்யானதுன்னு சொல்றேன் நான். உங்க பேச்ச புதினும் கேட்க போறது இல்லை, ஜெலன்ஸ்கியும் கேட்க போறது இல்லை. புதினை கட்டி பிடிச்ச உடனே ஜெலன்ஸ்கி வருத்தப்பட்ட செய்திகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா ஜெலன்ஸ்கியை கட்டி பிடிச்சப்போ ஒரு உயிரோட்டமே இல்லை என்பதும் அது ஒரு பெரிய செய்தியாகவே இவர்களாலேயே ப்ரமோட் பண்ணப்படவில்லை என்பதையும் பார்க்கிறோம். எனவே உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்தவும் இவர்கள் கையால் ஆகாதவர்கள், வெறுமனே வெத்து பேச்சை தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்துவது இருக்கட்டும், இந்தியாவில் தெற்பகுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படை பிடித்து சிறை வைத்து கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் விதிப்பதும் படகுகளை இல்லாமல் செய்வதும் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியலையே. இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி சென்றதாகவே இருக்கட்டும், அப்படிப்பட்ட நிர்பந்தம் ஏன் இந்த மீனவர்களுக்கு ஏற்படுகிறது? இதற்கு தீர்வு என்ன என்பதை நாம் இதுவரைக்கும் யோசிக்கல. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த போறோம்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் என்னன்னா, இந்த சாதிய மதவாத குழுக்கள் ஒரு விதமான அடிப்படைவாதத்தை வைத்துக்கொண்டு, ஒரு இனவாதத்தை வைத்துக்கொண்டு, எங்க ஆள் உங்க ஆள், எங்க ஆள் பண்ணாதான் உங்களுக்கு கடுப்பா இருக்கா, நீங்க பண்ணலையா என்பது போன்ற விஷயத்திலேயே ஓட்டி கொண்டு இருக்கிற ஒரு சம்பவம் தானே ஒழிய, ஒரு பல்லின பல மொழி பல தேசிய இனங்களை சார்ந்த மக்களை ஒன்றிணைத்த ஒரு துணைக்கண்ட அரசியலை நிர்வாகம் செய்யக்கூடிய திறமையற்ற ஒரு நிர்வாகமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதன் சாட்சிதான் மணிப்பூர். குஜராத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையை அரசே தூண்டியது என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆனால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆட்சியை பிடித்து கொண்ட ஒரு ஆட்சி அதே ஃபார்முலாவை கடைபிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். திட்டமிட்டு வன்முறை. போ ஹரியானாவில் என்ன நடந்தது? ஒரு இளைஞனை அவன் பாஜக எம்எல்ஏக்களே சென்று நீங்க பைரன் சிங்கை மாத்துங்கன்னு சொன்ன பிறகும் மாத்தாம இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அதனுடைய பின்னணி என்னவா இருக்குன்ற கேள்வி இருக்குல்ல. இதுதான் தங்களுக்கு தேவை என்பதுதான் அவங்களுடைய பின்னணி. ஒன்றிய அரசிற்கு இன்றைய மணிப்பூர் முதல்வர் செய்வது தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். இவங்க தான் ஒரு குற்றச்சாட்டை வேறு ஒரு இன மக்கள் மீது சொல்லிடுறாங்களே, இவங்களுக்கு ஆயுதம் எங்க இருந்து வந்தது, இவங்க பர்மாவில இருந்து வர்றாங்க, இவங்களுக்கு பர்மா இவங்க தேச விரோதிகள், அப்ப அவங்க ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும். இஸ்ரேல் பாலஸ்தீனம் மாதிரியான மைண்ட் செட்ல தான் இந்த ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு இருக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்று யோசிக்காமல் தாங்கள் இவர்கள் எங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்கள் என்று ஒருவரை அடையாளம் கண்டுவிட்டால் அவர்களை உயிரோடு அறவே நீக்கிவிட வேண்டும், அவர்களை மண்ணோடு மண்ணாக்கி விட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய அரசியலாக இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். கருத்து வேறுபாடு, கருத்து மாறுபாடு, கருத்து மோதல் மனித குலத்திற்கிடையில் இருக்கும். அதற்கு எவ்வாறு தீர்வு கண்டு ஒன்றுபட்டு வாழ்வது என்பதுதான் ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்.
ஒரு ராஜதந்திரம், ஒரு ஆட்சி, ஒரு வழிமுறை. அப்படி இல்லாமல் இவனால் பிரச்சனை ஒருத்தவங்க இருக்கக்கூடாது, ஒழித்து விடு என்பது அல்ல ஒரு தீர்வு. இஸ்ரேல் செய்வது போன்ற, பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் செய்வது போன்றது அல்ல ஒரு தீர்வு. இஸ்ரேலுக்கு ஒரு அறிவு வரவில்லை பாருங்க. ஹிட்லர் என்ன நினைச்சார்? யூதர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டால் அது உலகத்திற்கு நன்மை பயக்கும் என்று ஒரு தியரியை கொடுத்தார். அப்படிதான் அழிச்சார். அவரால் முடிஞ்சதா? இல்ல. அப்படி பாதிக்கப்பட்ட இனமான அதே இனம் 2ஆம் உலகப் போருக்கு பின் ஏகாதிபத்திய சக்திகளின் கைப்பாவையாக அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அரசாட்சி செய்ய வேண்டும் என்ற அக்கறையில் உருவாக்கப்பட்ட ஒரு இஸ்ரேல் இன்றைக்கு ஹிட்லர் தனக்கு எதை செய்தாரோ அதையே பாலஸ்தீன மக்களுக்கு செய்கிறது. அப்போ வரலாற்றிலிருந்து இவர்கள் பாடம் கற்றதாக இல்லை. ஹிட்லரின் மறுவடிவமாக இன்றைக்கு இஸ்ரேல் இருக்கிறது. அதே அரசியலை செய்கிறது. அந்த அரசியலைத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய ஆட்சியில் இருந்து கொண்டு இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இன மக்களை இவர்கள் இந்திய விரோதிகள் என்று முத்திரை குத்திவிட்டு அவர்களை அழித்து விட வேண்டும் என்று கலவர அரசியலையும், ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் மக்களுக்கிடையே மோதலை தூண்டிவிட்டு இந்த அதிகார பலத்தை தாங்கள் விரும்பும் மக்கள் குழுவிற்கு கொடுத்து தாங்கள் விரும்பாத மக்கள் குழுவை அழிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு வேதனையான சம்பவம் நம்ம சொல்றோம். இந்த புரிதல் மக்களுக்கு வரணும். வாக்களிப்பது என்பது வேறு, எந்த சாமியை கும்பிடுறோன்றது வேறு. இல்ல இவங்க 40 ஆண்டுகளாக ஆண்டதனால் எனக்கு நன்மை இல்லை, வேறு ஒருத்தர் வருவது என்பது வேறு. இதையெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை. ஜனநாயகத்தில் இப்படி இருக்கும், வரும், போகும். காமராஜர் கூட தோற்கடிக்கப்பட்டார் என்று வரலாறு இருக்கிறது. இந்திரா காந்தி அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன மாதிரி மக்களிடம் இவர்கள் செல்கிறார்கள். அது எப்படி கருத்து மாறுபாடு உள்ள ஒரு இன மக்களை அழித்து விட்டு நாம் மட்டும் வாழ முடியும்? இல்ல, இப்ப அந்த பாலிடிக்ஸ் பத்தி வெளிநாட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களே. இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரை நிறுத்துறோம்னு மோடி சொன்னாலும் ஜெய்சங்கர் சொன்னாலும் அதை எடுத்துக்கிறோம். இன்னொரு பக்கம் இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைய, இங்க நடக்கக்கூடிய மாப் லிஞ்சிங் சொல்லக்கூடிய, அது வந்து கவு விஜிலான்ஸ் சொல்லக்கூடிய மாட்டு இறைச்சி வச்சிருந்தாலும் கொள்றதா இருக்கட்டும், இல்ல மணிப்பூர் பிரச்சனையா இருக்கட்டும், இதையெல்லாம் குறித்து வெளிநாடுகள்ல போய் ராகுல் காந்தி பேசுகிற பொழுது அது நாட்டிற்கு எதிராக அவர் பேசுகிறார், நாட்டை கொச்சைப்படுத்துறார் வெளிநாட்டுல போய் அப்படின்ற ஒரு. இந்த நாட்டிற்கு எதிராக என்றால் இங்க ஒண்ணு குஜராத்ல வெளிநாட்டு விருந்தினர்கள் வரும் பொழுது பிளாட்ஃபார்ம்ல துணி போட்டு மறைச்ச மாதிரி இந்தியாவில் நடக்கிற நிகழ்வுகளை யாரும் துணி போட்டு மறைக்க இயலாது. 1. 2, ஏன் அந்த நாடுகளில் ராகுல் காந்தி இதை சொல்றாருன்னு கவனம் செலுத்தணும். ஏனென்றால் 1990க்கு பிறகு கார்பரேட் செக்டர் இந்தியாவில் முதலீடு செய்து கொண்டு பலன் பெறுகிறார்கள். அப்போ நீங்க இந்தியாவுக்கு வர்றீங்க, முதலீடு செய்யறீங்க, லாபம் சம்பாரிச்சு எடுத்துட்டு போறீங்க. ஆனால் இந்தியாவில் இப்படி ஒரு இனம் இன்னொரு இனத்தை அழிப்பதற்கு ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா என்ற காரணத்துக்கு தான் நாங்க சொல்றார் ராகுல் காந்தி. அப்போ ஒரு முதலாளித்துவம் என்பது தனக்கு லாபம் இருந்தால் கண்டும் காணாமல் தன் லாபத்தை மட்டுமே பார்த்து கொண்டு செல்வது நியாயமா? அப்படிப்பட்ட என்னடா ஜனநாயகம் பேசுறீங்க நீங்க என்றதுதான் அவர் சுட்டி காட்டுறார். அமெரிக்கா பேசுகிற ஜனநாயகம், மேற்கு ஐரோப்பிய நாடுகள் பேசுகிற ஜனநாயகம், இந்தியாவில் முதலீடு செய்கிறீர்கள், இத்தனை 1000 கோடி சம்பாதிக்கிறீர்கள், அதை உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. ஆனா அங்க மாட்டு இறைச்சி சாப்பிடுறான்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொல்றாங்களே, அது உங்க கண்ணுக்கு தெரியவில்லையா என்று அவர்களை கேட்கும் விதமாகத்தான் சொல்றார். ஒரே கலர் 2 மாங்காய் சொல்லுகிறார். இதை ஏன் நீங்கள் கேள்வி கேட்பதில்லை? அப்போ அந்த கார்பரேட் டெமோக்ரசி இந்தியாவில் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறதா? உங்க லாபத்துக்கு மட்டும் வருவீங்களா? இந்த கேள்விகளை கேட்க மாட்டீர்களா? அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறார். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி கார்பரேட்டுகளுக்கும் அந்த நாட்டின் ஜனநாயகவாதிகளுக்கும் கேள்வியை எழுப்புகிற காரணத்தினால்தான் பயப்படுகிறார்கள் இங்க இருக்கிறவங்க. அவர் நாட்டை காட்டி கொடுக்கிறார். நாட்டை காட்டி தருதல் என்பது என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன காட்டி தர்றீங்கன்னா என்ன காட்டி தர்றீங்க? மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி என் வாழ்க்கை தான் என் மெசேஜ்னா, மகாத்மாவை நீங்க என்ன மாதிரி காட்டி கொடுக்க முடியும்? மகாத்மாவே தான் காட்டுறாரு. அதுக்கு மேல நீங்க என்ன காட்ட முடியும் அவருக்கு? புரியுதுங்களா? ஏதாவது மறைக்கக்கூடிய தகவல் என்னிடம் இருந்தால்தான் நீங்கள் என்னை காட்டி கொடுக்க முடியும். என்னிடம் மறைவு தெரியவே இல்லையே, என்ன காட்டி கொடுக்க முடியும்? எதிர்கட்சி தலைவராகத்தான் ராகுல் இருக்காரு.
அவர்னால என்ன செய்துவிட முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவரை கண்டு ஏன் அவருடைய அமெரிக்க பயணத்தை கண்டு ஏன் பாஜக இப்படியான செய்திகளை பரப்பணும்? ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? இல்ல உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, அவருக்கு ஒண்ணும் தெரியாதவர்ன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ என்ன ஆயிப்போச்சு அவங்களுக்குன்னா, அவரை ஒண்ணும் தெரியாதவர் என்று சொல்வதனால், தாங்கள் தான் ஒன்றும் தெரியாமல் ஆகிறோம் என்பது புரிந்துவிட்டது. எனவே இப்போ அவரை ஆபத்தானவர்கள்னு சொல்லத் தொடங்கிட்டாங்க. ராகுல் காந்தி ஓகே. ஆபத்தானவர். யாருக்கு என்பதுதான் கேள்வி. ராகுல் காந்தி இந்தியாவிற்கு பாதுகாப்பானவர். இந்தியாவை அழிக்கிற சக்திகளுக்கு ஆபத்தானவர் என்பது இப்ப நிரூபணமாகிவிட்டது. அவர் எது பேசினா ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்புவதில் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறார்கள். அமெரிக்காவில் ஒரு பத்திரிகை இவர் இந்தியர் தானா என்று கேள்வி கேட்டு விட்டது. அமெரிக்காவுக்கு என்ன அக்கறை? இவர் இந்தியரா இருந்தாருன்னா, பாகிஸ்தானியா இருந்தா, யாரா இருந்தாருன்னா, அது எந்த பத்திரிகை சொல்லுங்க. ஆனால் ஒரு ஃபால்ஸ் நேரேட்டிவை ஒரு படம் போட்டு ஒரு பத்திரிகை செய்தி மாதிரி போட்டு, இது அமெரிக்க பத்திரிகைன்னு வெளியிட்டாங்க. அது எவ்வளவு வாட்ஸ்அப் குரூப்ல பரவ விட்டாங்க. ஆனால் அது எந்த பத்திரிகைன்னு பேர் போட்டாங்களா? அப்போ தவறான பிரச்சாரத்தை முன்னெடுத்து தவறான வகைகளில் ஒருவருக்கு ஒரு இமேஜ் பில்ட் பண்ணி கொடுப்பது என்பது ப்ராபகண்டால அவங்க முதலிடம் வகிக்கிறார்கள் என்பதால் அது நடக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான கருத்துடைய இயக்கங்கள் ஒரு முனை தாக்குதல் செய்வதில்லை. அதாவது ஒரு ஒருமைப்பாட்டோடு ஒன்றாக ஒரு பரப்புரையை செய்வதில்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்பது வெல் ஆர்கனைஸ்ட். 1000 மாஸ் ஆர்கனைசேஷனை வைத்துக்கொண்டு அவங்க ஒரு கருத்துரையை ஒரு பட்டன் தட்டினாங்கன்னா எல்லா இடத்துக்கும் போற மாதிரி பரப்புறாங்க. அதை கவுண்டர் பண்றதுக்குள்ள அது பல இடங்களுக்கு போயிடுது. அது போன்றதான். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இது 10 வருஷத்துக்கு முன்ன ரொம்ப சுலபமா செய்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். இனியும் வதந்திகளை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை என்பதுதான். ராகுலை பற்றி ஒரு பத்திரிகை அமெரிக்காவில் இப்படி செய்தி வெளியிட்டுன்னு வந்த ஒரு ஆங்கில செய்தி போலியானது என்று அடுத்த நிமிடமே சம அளவில் எல்லா இடங்களுக்கும் பரவிச்சு. குவிண்ட் போன்ற பத்திரிகைகள் இருந்து எல்லாருமே ஃபேக்ட் செக் பண்ணி கொடுக்க தொடங்கிட்டாங்க. இப்படி ஒன்று வரவே இல்லை, இது ஒரு பொய்யான ஒன்று. அது எதிர்மறை விளைவுகளை தான் ஏற்படுத்துகிறது. ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு போய் சொல்றதுக்கு காரணம் என்ன என்பதை நீங்க யோசிக்கணும். ஏனென்றால் அமெரிக்க நிறுவனங்கள் இங்கு அவ்வளவு முதலீடு செய்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றன. சட்டங்கள்லாம் மாற்றுறாங்க கார்பரேட்டுக்குன்னா, அவர்களுக்காக மாற்றுகிறார்கள். பல விஷயங்கள் இன்னைக்கு கார்பரேட் நன்மைக்காக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ உங்க நன்மையை மட்டும் பார்க்கிறீர்களே, அந்த மக்கள் உங்க கண்ணெதிர கொல்லப்படுறாங்களே, ஏன் ஒரு செய்தி சொல்ல மாட்டீர்களா அப்படின்றதுதான் கேள்வி. அந்த ஜனநாயகவாதிகளுக்கு இப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாங்க தான் உலகத்திலே ஜனநாயகத்துக்கு சிறந்தவர்கள் என்றால், இப்படிப்பட்ட செய்திகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அது தேவைப்படுகிறது. இப்ப ராகுல் காந்தி மணிப்பூர் போனாரு, அங்கேயும் போயிட்டு மக்களை சந்திச்சாரு, அவருடைய குறைகளை கேட்டறிஞ்சாரு. ஆனால் இன்னுமே யூனியன் ஹோம் மினிஸ்டர் கூட போனார். மோடி மட்டும் தான் இன்னும் போகாம இருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். ஆனால் ஹோம் மினிஸ்ட்ரி போனாரு, அங்க ஆயுதங்களை பாதுகாக்கணும்னு சொன்னாரு. இது எல்லாமே செஞ்ச பிறகும் இன்னும் கட்டுப்படுத்த முடியாத நிலைமை அப்படி இருக்குன்னா, அரசை தாண்டியும் ஒரு விஷயம் அங்க ஏதோ இருக்கு அப்படின்னு தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, அரசே நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதற்கு காரணமாக அமைந்தது, இது ஒரு காரணம். அதன் பிறகு கட்டுக்குள் எடுப்பதற்கு திறனற்று இருக்கிறது என்பது இரண்டாவது காரணம். இப்போ நீங்களே தூண்டி விடுறீங்க அப்படின்னா அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். குஜராத்ல 72 மணி நேரத்திற்கு பிறகு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. 72 மணி நேரம் விட்டு கொடுத்தாங்க, கலவரமா இருக்கட்டும், முஸ்லிம்கள் சாகட்டும் சொல்லி. ஆனால் 72 மணி நேரத்திற்கு பிறகு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. பாத்தியா, நினைச்சா இப்படி செய்வோம், நினைச்சா அப்படி செய்வோம், நிர்வாகம்னு காட்டி அதை குஜராத் மாடல்னு நீங்க ப்ரொபகேட் பண்ணுங்க. மணிப்பூர்ல என்ன நடக்கிறது? ஆயுதங்களை கொடுத்துட்டீங்க, நீங்க போய் எடுத்துக்கோங்க, நீங்க ராக்கெட் லான்ச்சரை யூஸ் பண்ணுங்க, ட்ரோனை யூஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் போதும் நிறுத்துங்கள் என்றால் நிறுத்த இயலாத ஒரு சூழ்நிலை நடக்கிறது. நிலைமை கைவிட்டு போகிறது. இப்ப என்ன செய்யறீங்க? அங்கங்க இருக்கிற சிஆர்பி வீரர்களை அங்க அனுப்புறீங்க. திரும்ப கலவரம் வந்தா சுட போறீங்க. யார சுட போறீங்க? இந்திய குடிமக்களை சுட போறீங்க. காரணம் 1000 வைப்பீங்க. குக்கி இன மக்கள். ஆடியோ டேப்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் பெறுதுல.
ஆடியோ டேப்ஸ் வந்து வெளியாகுது, அதன் பிறகு கலவரம் நடக்குது அப்படின்றப்போ இதற்கு முன்பாகவும் வந்து இதே மாதிரி ஆடியோ கிளிப்ஸ், ஃபேக் வீடியோஸ் பரப்பப்பட்டதுனாலதான் அங்க கலவரம் வெடித்ததுன்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ இந்த அது இந்தியா முழுமைக்குமே இருக்குல்ல, அந்த ஃபேக் ஆடியோ வீடியோ டேப்ஸ் அப்படின்றது வந்து அது உண்மையாக இருந்தாலுமே அது ஒரு பேசு பொருளாகுது, அதற்கு பிறகு ஒரு கலவரம் வெடிக்குது அப்படின்றத பார்க்கிறோம்ல. இல்ல இப்ப எப்படின்னா, எரியிற தீயில எண்ணெய் போடுற மாதிரி ஒரு கலவர சூழல் நிலவுகிறது. முதல்வரின் குரலில் ஒரு ஆடியோ வருது. நான் தான் இதுக்கு காரணம், மைத்தி மக்களுக்கு நான் தான் ஆயுதம் கொடுக்க காரணம், இந்த குக்கி இன மக்கள் அடக்க முடியல, நீங்க அடக்கி இந்தியாவை பாதுகாருங்க அப்படின்னு கிட்டத்தட்ட வைப் அவுட் குக்கீஸ், நம்ம அதை வந்து ஜெனசைட்னு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ஒரு இன அழிப்பை செய்யுங்கள் என்பது மாதிரியான அது அரசாங்கம் செய்ததுன்னா உலகம் கேள்வி கேட்கும். ஸோ அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாம மக்கள் செய்து விட்டார்கள்னு இலங்கை மாதிரியான ஒரு விஷயத்துல, இலங்கையில எப்படி கலவரங்கள் தமிழர்களுக்கு எதிராக நடந்ததோ அது அரசு நடத்தவில்லை, அது ஒரு குறிப்பிட்ட மொழி பேசும் மக்கள் அடுத்த மக்கள் மீது செய்து விட்டார்கள் என்று சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்தாங்களே, அது போன்ற ஒரு சூழ்நிலையை இதை வந்து எல்லா இனவாதிகளும் செய்யற ஒண்ணுதான். இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இதுக்கு மேல அவங்களுக்கு எதுவும் தெரியாது, வெல்லவும் முடியாது, அழித்து விடலாம் எப்படி நினைக்கிறாங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ல வர்றது இதுதான். இஸ்ரேல் இன்னைக்கு இருக்குன்னா அந்த யூதர்களை ஒருவர் இல்லாமல் அழிப்பதற்கு ஹிட்லர் செய்ததை விட யாரும் செய்திருக்க முடியாது. அவ்வளோ ஒரு கொலைபாதக கேஸ் சேம்பர், கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லாம் வரலாறு சொல்லியிருக்கு. ஹிட்லர் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க, வேணான்னு வச்சுக்கோங்க, நீங்க ஹிட்லருக்கு சாதகமான ஆளா இருந்து தொலைஞ்சா கூட அந்த நடவடிக்கையால் வெல்லவில்லை என்பதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதே விஷயத்தை அந்த யூதர்களுக்குன்னு ஒரு நாடுன்னு சொல்லிக் கொள்ளுகிற ஒரு இஸ்ரேல் இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுக்கு செய்கிறார்கள். ஸோ அவங்க வரலாற்றிலிருந்து எதையும் படிக்கவில்லை என்றுதான் தெரிகிறது. இவங்க அழிப்பதனால் பாலஸ்தீன மக்கள் அழிந்து விடுவார்களா? காலம் மாறாதா? ஸோ இது எங்கு கொண்டு போய் விடுறது? இதையே தான் இந்தியாவிலும் நீங்க செய்றீங்களேன்றது தான் எனது வேதனை. அந்த சாப்பாட்டை சாப்பிட்றவனை கொல்லணும், இந்த மாதிரி ப்ரே பண்றவனை கொல்லணும், இந்த மொழி பேசுறவனை இல்லாம செய்யணும், இதெல்லாம் ஒரு நாட்டை ஆளுவதற்கான தகுதியா? ஒரே மொழி ஒரே இனம் இருந்தா ஒரு நாடு சரியா இருக்கும் என்பதெல்லாம் எந்த கணக்கில் நம்ம எடுத்துக்கொள்வது? இதெல்லாம் ஜனநாயகமே இல்லையே. ஆனால் சாதிய முறை மட்டும் பல இருக்கலாம்னு சொல்லி வைக்கிறோம். அது எப்படி முடியும்? ஸோ அப்படி எப்படி நீங்க வந்தீங்கனாலும் வர்ணாசிரம தர்மப்படி இந்தியா வெட்டி தானே மடியணும். அங்க ஒன்னா இருக்கணும் மக்கள், இந்திய குடிமக்கள் எல்லாம் ஒரே இனம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டே வரலையே. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு தங்கள் வாழ்வை சுக வாழ்வாக மாற்றிக்கொள்வதற்காக என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும். ஸோ மணிப்பூர் சம்பவம் அதனாலதான் சொல்றேன், நாம் எடுத்து செல்ல வேண்டும். எப்படின்னா, மணிப்பூரில் இப்படி செய்கிறீர்களே, இதை உடனடியாக நிறுத்துங்கள் என்று. உதாரணமா நம்ம தமிழ்ல பேசுறோம், தமிழ்நாட்டை விட்டு பேசுறோம்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு சில இயக்கங்களை, போராட்டங்களை நடத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன். இது அங்க என்னமோ நடக்கிறது, இங்க மதுவிலக்கு மாநாடு நடத்திட்டா தமிழ்நாடு சரியா இருக்கும் என்பது அல்ல. ஏன்னால் நினைத்தால் அது போன்ற ஒரு கலவரத்தை ஒரே இரவில் தூண்டிவிட முடியும் என்கிற அளவில் தான் இன்றைக்கு RSS இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப மணிப்பூரில் பாடம் கற்று மணிப்பூரில் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு மக்கள் எழுச்சி இந்தியா முழுமையும் இருந்தால்தான் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலவரத்தை அவர்கள் தூண்டுவதற்கு யோசிப்பார்கள், ஆந்திராவில் தூண்டுவதற்கு யோசிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸோ மணிப்பூர் எங்கோ நடக்கிறது என்று ஒதுங்கி இருக்க இயலாது. மணிப்பூர் நம் கண்முன்னே நடக்கிறது, நம் கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது என்று இந்தியா முழுக்க இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒன்றிய அரசை நிர்பந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார், நன்றி. பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாரதி.